ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வீடியோவில் மிதுன லக்னத்துக்கு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது ராசிக்கான வீடியோ கிடையாது, இது லக்னத்துக்கான வீடியோ. ஸோ மிதுன லக்னக்காரங்க மட்டும் பாருங்கள். எது உங்கள் லக்னம் தெரியலையா, உங்கள் ஜாதக நோட்டை எடுங்க. அதில் ல அப்படின்னு போட்டிருக்கும், ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டிருக்கும், ஏஎஸ்சி அப்படின்னு எழுதியிருக்கும். அதுதான் உங்கள் அசெண்டன்ட், அதுதான் உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் ரைசிங் சைன். உங்களுக்கு தெரியலையா, அவங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. மிதுன லக்னத்துக்கு பண தட்டுப்பாடு அப்படின்றது இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல கடன் வாங்குவீங்க. பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்க அதிகமாக கடன் வாங்குவாங்க. பட் இந்த வருஷம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் சேவிங்ஸை பாருங்கள், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். செலவு எப்படி பண்ணுறதுன்றது நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. முக்கியமாக கிரெடிட் கார்டு, 4-5 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. ஸோ அந்த கிரெடிட் கார்டெல்லாம் உடச்சி போடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இருந்தால் தான் இந்த வருஷம் நீங்கள் தப்பிக்க முடியும். ஃபைனான்ஷியல் பிளானிங், அதாவது வர காசை எப்படி பிளான் பண்ணி சேர்க்கறது அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க மிதுன லக்னக்காரங்க. பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. வர காசை, இந்த கையில் காசு வருதுன்னா இந்த கையில் அப்படியே செலவு பண்ணிவிடுவாங்க. எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிதி மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த வருஷம் ஆல்ரெடி டஃப்பாக இருக்க போகுது. ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் ஒன்று பண்ணுங்கள். ஒரு நோட் புக் எடுத்து இந்த செலவுகள்லாம் நமக்கு இருக்குது. பெரிய செலவுகள், சின்ன செலவுகளை விட்டுருங்க, அதை தவிர்க்க முடியாது. பெரிய செலவுகள் இதெல்லாம் இருக்குது. கல்யாண செலவு, தங்கச்சி கல்யாண செலவு, இல்லைனா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு இவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுருங்க. அதுக்காக அந்த காசை நீங்கள் வேறு எதுக்குமே தொடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வருஷம் நீங்கள் பிழைக்க முடியும், வண்டியை ஓட்ட முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களால் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ண முடியலையா, உங்கள் ஒய்ஃப்ட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அவங்க அழகாக ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. நீங்கள் 4-5 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, அங்கங்கே கடனை வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் மிக மிக கவனமாக இருங்க. ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்கன்னா அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா, டாக்டரில் மேலே எப்படி படிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்கன்னா மேலே எப்படி படிக்கலாம், அதை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு நான் ஒரு பிஸ்னஸில் இறங்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தொழிலில் இறங்காதீங்க. அப்படி இறங்குனீங்கன்னா கஷ்டம்தான். உங்களுக்கு தான் மன உளைச்சல், வேதனை எல்லாம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ எது தேவையோ அதை பண்ணுங்கள். எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரே நேரத்தில் 5 விஷயத்தை பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்த பண்ணுங்கள். 2 விஷயம் பண்ணுவீங்க நீங்கள். நான் சொல்லலைனாலும் 2 விஷயம் 3 விஷயம் ஒரே நேரத்தில் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. இப்போ இதை முடிக்கணும், அப்போ அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரன்னு இயங்குவீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் தலைவலியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஸ்லோவாக தான் உங்களுக்கு இந்த வருஷம் போகும். ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அது ஸ்லோவாக தான் முடியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தொழில் பண்ணுறீங்க, உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக லோன் அப்ளை பண்ணுறீங்க பேங்க்கில் அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடச்சிரும். அப்பா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நீங்கள் எங்கே கடன் கேட்டு போனாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருவீங்க, அது பின்னாடி தலைவலியாக முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கடன் வாங்குங்க. அதை வச்சு உங்கள் தொழிலை விருத்தி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதிர்ஷ்டம் கிலோ என்ன விலை அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா 2024 அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடையாது. இந்த வருஷம் 24 மணி நேரமும் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். மாடு மாதிரி உழைக்கணும் நீங்கள். அப்படி மாடு மாதிரி உழைச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் நினைக்கிறதுல ஒரு பாதியாவது வருஷ கடைசியில் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கடுமையாக உழைக்க தயாராகிடுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கிடையாது இந்த வருஷம். புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோணும், மற்றவனுக்கு தோணாத விஷயம்லாம் உங்களுக்கு தோணும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும், என்ன பண்ணால் பிஸ்னஸ் நல்லா போகும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு கையில் காசு இருக்காது. பக்கத்து கடைக்காரன் அவன் கையில் காசு இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் டல்லாக போகும். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணால் அந்த பிஸ்னஸ் நல்லா ஓட வைக்க முடியும்னு.
ஆனால் சொல்ல மாட்டீங்க. உங்கள் பிஸ்னஸ் டல்லாக போகும், ஏன்னா உங்கள் கையில் காசு இருக்காது. ஸோ உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வரத்துக்கு, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு ஏற்ற வருஷம் 2024 கிடையாது. ஸோ நீங்கள் 2025 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல டைம். உங்களுக்கு என்ன தான் புது புது ஐடியாஸ் வந்தாலும் அது எதுவுமே நீங்கள் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. தேவையில்லாமல் ஊரை சுற்றி கடனை வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேலும் கடனில் போய் சிக்கிக்காதீங்க. ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிப்பீங்க. எங்கே நிலம் வாங்கினா அந்த நிலம் 20 வருஷம் கழித்து இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து நல்ல விலைக்கு போகும், இந்த நிலம் விலையாகுமா ஆகாதா, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ காசு வரும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப புத்திசாலி நீங்கள். பட் ஆனால் உங்கள் கையில் காசு மட்டும்தான் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வேலை தொழிலில் தான் இப்படி இருக்குது, வீட்லேயாவது நிம்மதி இருக்குமானா வீட்லேயும் அவ்வளோவா நிம்மதி இருக்காது. ஸோ இதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல தங்கிடுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கடையிலே தங்கிடுவீங்க. காலைல 8 மணிக்கே போயிடுவீங்க, நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க. வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், வீட்டில் தங்க மாட்டீங்க இந்த வருஷம். ஏன்னா வீட்டில் நிலமை சரியில்லை. ஸோ இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மிதுன லக்னத்துக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் our சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறையா வீடியோஸ் போட முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.